வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்படி கண்களை மூடி உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பலன் முழுவதும் சர்வங்கள் ஆண்டவர் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்ம செய்த வேலைகளோடு, நம்ம எடுத்த முயற்சிகள், நம்முடைய பிரயாணத்தில், நம்முடைய பிரயாசத்தில் ஆண்டவர் இருந்ததுக்காக உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி சமூகத்தில் உங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறதா? தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்காக, தம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிற இடத்துல அப்படி சமூகத்தில் வந்திருக்க நாம, அப்படி ஆராதிக்க வந்திருக்க நாம, அந்த சர்வங்கள் ஆண்டவர் புதுமத்தை வாசம் பண்ணுகிற ஆண்டவர், கேராபிகளும் சேராபிகளும் பசுத்தவான்களும் தூதர்களும் அவரை சூழ நின்று இடைவிடாமல் ஆராய்த்துக் கொண்டு இருப்பார்கள். எங்கள் தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிற மத்தியில் உலாவுகிற ஆண்டவர். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவற்றில் பேர் சொல்வாப்படுத்தார்கள். இந்த இரவில் நம்மத்தில் செவடுபடியாக, நம்மத்தில் உலாவும்படியாக அவர் சொல்ல என் நாமம் பிரஸ்தாபடுத்த எந்த ஸ்தலமாக சொல்லி நம்ம வியாசத்தில் சொல்வாப்படுத்த ஆண்டவர்களுக்காக நம்மை தாழ்த்திருந்தமாக இந்த பலன் முழுவதும் நம்ம நடக்க செய்கிற பேச்சுல பார்வையில எண்ணங்கள சிந்தனைகளை என் பார்வைக்கு நான் நீதிமான் தோன்றலாம், என் பார்வைக்கு நல்லவன் தோன்றலாம், மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவன் சொல்ல வேஷம் போடலாம், மனுஷன் பார்வைக்கு நல்லவன் சொல்ல நடிக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் எங்குள்ளாவிக் கொண்டிருக்கிற இடத்துல அதன் முழுவதுடைய கண்கள் நம்மளை பார்த்துச்சுலாம், அவருடைய கண்கள் நம்மை நோக்கமா இருந்துச்சுலாம், நம்முடைய செய்கிற பேச்சுல பார்வையில எண்ணங்கள் எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்கிற ஆண்டவர் இந்த சமூகத்தை ஆராதிக்க வந்திருக்கிறார். நம்மை தாழ்த்த விதமாக, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் விதமாக யார் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இந்த பொதுவான பாவனைக்கு அவசியம் சொல்லுவோம். சகலத்தை மிகுந்திருக்கிற பிதாவே, தப்பிப்போனாளிகளை போல நாங்கள் வருகிறீர்கள். எங்கள் யோசனைகளுக்கும் விடுதலுக்கும் இடையே நடக்கிறோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமையுடைய தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்தபடியே நீர் வாக்கியமுள்ள குற்றவாளியாக இருக்கிறோம். தப்பிகளை இழைக்கிறேன் பொறுமையாயிரும். பாவத்தில் விதம் தூக்கப்படுகிற எங்களை சேர்ப்படுத்தும். மிகவும் நிரம்புள்ளதாகவே நாமத்துக்கு மகிமையாகவே நாங்கள் தேவபக்தியையும் நீதியும் புத்தியும் உள்ளவர்களாய் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களே, பாவத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, என்னை கழுவும் என்று சொல்லுவோம். உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா. ஏராளமான சமூகத்தில் நிற்கக்கூடாதப்பா. என் பாவத்தோட அக்கிரமத்தோட சமூகத்தில் நிற்கக்கூடாது. என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவதை சொல்லி அவருடைய கற்பனை தாழ்த்தி ஏற்படுமா. Yeah.
நீ துதிமத்து வாசம் பண்ணுகிற ஆண்டவரப்பா. சீனாய் மலையில இறங்கி வந்த ஆண்டவரப்பா. இந்த இரவு எங்கள் மக்கள் இறங்கி வாங்கப்பா. எங்க ரெண்டு முழுமை நாமத்தை முழுமனப்பட்டிருக்கிறோ மத்திய சொல்லி வாக்குப்படுத்தாங்கப்பா. என் நாமம் பிரஸ்தாப்படுத்துகிற எந்த ஸ்தலம் சரி நான் வந்து ஆசிரியர் வாக்குப்படுத்தாங்கப்பா. இந்த நல்ல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரசித்தப்படுத்துங்கப்பா. நாளை வளரும்போது பிரசித்தப்படுத்துங்கப்பா. நாளை முழுவதும் மகிமை நிரப்புங்க. இந்த பலிபீடத்தை என் கூட நீங்க நிற்கணும் ஆண்டவரே. இந்த நாளை வாங்கி இருக்க பிள்ளைகள், தாகத்தோடு இருக்க பிள்ளைகள், மக்கள் நன்றி வாங்கியா இருக்க ஆவல் இருக்க பிள்ளைகளை அழைத்தோடு முடியாது இந்த ஆரம்பங்களுக்கு பசங்களோடு கொண்டு நீ பேசும் அந்த பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் அவருடைய வார்த்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனைகளுக்கு நீங்க எங்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆராதனைக்கான மதியம் எழுந்து பாடும் சுகத்திலே 127ஆம் பாடல் பாடுவோம். பாடும் சுகத்திலே 127ஆம் பாடல் நாமத்துறை விடாதது. ஆராதனைக்கான பாடும் 127ஆம் பாடல் பாடுவோம். Good.
காற்று வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்கள் தேவைகளுக்காக
வேண்டிய காரியங்கள் சொல்றே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய நான் சொல்லி விடுவேன். இல்லையா? செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? நீங்கள் நான் அவள் நோக்கி கூப்பிடுவேன். சொல்றே, கூப்பிடுற காக்கை குஞ்சிக்கும் யோசிக்கிற ஆண்டவர். அப்படி சகல உணவுப்பட்ட நீங்கள் நானும் கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேடுங்க, சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக. கடந்த 20 நாளாக 4 வசனத்தை தியானித்து வருகிறோம். 2ஆம் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 1 to 4 வசனம் வரை 20 நாளாக என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். தேவ மனுஷன் தனக்கு விரோதமாக எதிரிகள் வந்து சூழ்நிற்கும் போது முதலாவது வாக்கு என்னது? பயம் வந்துச்சு. அல்லேலூயா. பயம் வந்துச்சுன்னா நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்கிரும், முன்னேற செல்ல முடியாது. அதான் சொல்றாரு, அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ பயப்பட. அல்லேலூயா. பயம் வரும்போது நீ பயப்படாத சொல்லி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு திருச்சம் பிள்ளைகளுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆளான வார்த்தை பார்த்தீங்களா? பயம் நம்மளை கொண்டு போட்டுவது, நம்மளை முன்னேறாதபடி சொல்லிடும், நம்மளை அப்படியே முடக்கி போட்டு. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தை காக்கிற பிள்ளைகள், அப்படி தேடி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாத. பயப்படாத, எதுக்கும் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் பல விதத்தில் சூழ்நிலைகளை பயப்படும்படியான காரியம் வரும்போது ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தை தியானிக்கும் போது அந்த வார்த்தை தன்னை பிள்ளைகளை எழுச்சுதான் தேர்ச்சிகளாய் காணப்படுகிறதாம். ஆக ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தை தியானிங்க, ஜெபிங்க, தேவனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோசேப்பா செய்த காரியம் என்ன தெரியுமா? பயம் வரும்போது அவர் என்ன செய்யல? தன் உதவிக்கு மற்றவங்களை தேடி போகல, தன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தக்க மற்றவங்க உதவி கேட்க போகல. அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எங்க போனாரா? ஆலயத்துக்கு போனார். ஏன் ஆலயத்துக்கு? எங்க எவ்வளவு இடம் இருக்குதா? அவர் உதவி செய்ய முடியாது, மற்றவங்க கேட்டுருக்கா. அவரு நம்பிக்கை யாருமே இருந்துச்சு, ஆண்டவர் மனுஷனால இல்ல. அவர் வார்த்தை சொல்லுது, கிழக்குக்கு மேற்கு வடக்கு தெற்கு உதவி வராது, நம்ம உதவி தேவனுடைய சமூகத்துக்கு வரும். அல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு வந்தார் அவரு? அருமையா வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் அந்த 4 வசனம் சொல்லி பாருங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய ஆலயத்துல இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆலயத்துல இருக்கிறார். அவருக்கு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் கர்த்தர் தம்முடைய ஆலயத்துல இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யுமா? தேடி வரும். அப்ப யோசேப்பா செய்தது காரியம் என்ன தெரியுமா? ஏன் ஆலயத்தை தேடி வந்தார்? ஏன் ஆலயம்? வாசத்தை பகுதியில் வாசித்தோம். வேத சங்கீத புத்தகம் 84ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க? சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியையும் தரமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனை நோக்கி கெம்பீர பார்த்தீங்களா? ஆலயம் எவ்வளவு இன்பமானவைகள். ஏன்? தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அதே வசனம் பாருங்க, அந்த 4ஆம் வசனம் சொல்லு பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோது குறை வராதியா. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது அவர் நம்மளை வெறுமையா அனுப்ப போவதில்லை, நாமளை வெறுமையா போவதில்லை. அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் அதான் அருமையா சொல்லுது, சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டியா இருக்கலாம், ஆனா கர்த்தர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மை கூடாது. ஏன்? அவர் தேவை பிள்ளைகள் அவர் வெறுமை விட போவதில்லை. அதான் மகத்துவமானது. அதெல்லாம் தேடி போகலாம், ஆனா சும்மா போக விட மாட்டார் ஆண்டவர். எதற்காக இருக்குமோ அந்த திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசேப்பா ஏன் மனுஷனை தேடி போகல? ஏன் மனுஷனுடைய உதவி நாடி போகல? இன்னைக்கு நம்ம கஷ்டம் வரும்போது நமக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா? நம்ம சொந்தக்காரர், நம்ம உற்சாக உறவினர் நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி மனுஷன் தேடி போகிறோம். ஆனா வேதம் சொல்லுது, எளிமதிக்கும் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம்
என்ன சொல்றது? மனுஷன் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன் அவன் சபிக்கப்பட? ஏன் மனுஷன் நம்பிக்கை வைக்க கூடாது? இன்னொரு சொல்றது, அவனுடைய ஆவி பிரியும். அவனுடைய ஆவி அன்னைக்கு அவனுடைய யோசனைகள், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன செய்வான்? மறைந்து விடும். அவனுடைய யோசனை மனுஷன் தேடி போகல, மனுஷன் உதவி கேட்க போகல, அதுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாக மற்ற வர வேண்டும் என்று சொல்லி எண்ணி போகல. தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். என் கர்த்தர் சார் அந்த சாலமன் ஆலயத்தை கட்டி சொல்றாரு, ஆண்டவரே எங்க ஜனங்க பல விதமான இக்கட்டு துன்பத்தில் பாடுகள் கண்ணில் வருவாங்க, உடைய ஜெபத்தை பதிலெடுக்கும்படியாக உடைய கண்கள் செவியின் ஆலயத்துல எப்பொழுது இருக்கும்? விண்ணப்பம் பண்ண சாலமனுக்கு ஆண்டவன் பதில் கொடுத்தாரா? என் இடத்துல விண்ணப்பம் பண்ணிய சாலமனே, நீ செய்த விண்ணப்பத்துக்கு நினைச்சேன், நான் பதில் கொடுக்கிறேன். என் கண்களும் என் செவி இந்த ஆழத்துல. அப்ப யோசேப்பா ஏன் மனுஷன் நம்பி போகல? மனுஷன் எப்படிப்பட்டன்னு சொல்லி 2 மணி காலத்தை பார்த்து ஆழத்தில் நன்மை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 3-9 வசனம் வாசிங்களேன். மனுஷனுடைய சுய புத்தி, மனுஷன் எப்படிப்பட்டன்னு சொல்லி நீங்க இந்த வசனத்தில் நாம தியானிக்க போறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 3-9 வசனம் படிய. படுக்கையில் வியாதியா கிடக்கிற அவன் தாங்குவார். வாசிங்க கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். வாசிங்க அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அறியும் என்று என் சத்துரு எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார். வாசிங்க ஒருவன் என்னை பார்க்க வந்தால். வாசிங்க வாசிங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. வாசிங்க என் பிராண சிநேகிதனோ, நான் நம்பினவனோ, என் கூட வந்து சாப்பிட்டவனோ தன் குதிகால என்ன செய்தானா? யாரு? என் பிராண உயிர் நண்பன். எப்படி சொல்லுவாங்க? உயிர் நண்பன் சொல்லுவான். அவன் எதையும் செய்ய வேண்டாம், அவனுக்கு என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னவன் மனுஷன் எப்படி சொல்றான்? எனக்கு விருப்ப வந்தவன் யாரு? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல செய்தான் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்களா? அப்ப மனுஷன் நம்பி இருக்கிற யாரா? சபிக்கப்பட்டவர். சொல்றாரு மனுஷன் மனுஷங்க நம்பிக்கை வைக்க. வாசிங்க சங்கீத புத்தகம் 55ஆம் சங்கீதம் 11-15 வாசிங்க. சங்கீதம் 55:12 வாசிங்க. வாசிங்க சங்கீதம் 55:12 என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பார்க்கிறவன் என் பகைவனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்து இருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் தோல்லுமாகிய நீயே. யார் அப்படிப்பட்டவன்? சொல்லுவாங்க. நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு பஸ் எங்க போனாங்களா? கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போய் ஒரே ஆளத்தை துதிக்கிறவன், ஒரே ஆளத்தை தொழுது கொள்கிறவன் என்ன சொல்றா?
விரோதமாய் இருக்கிறான் விதமாய். அதனாலதான் சொல்றாரு மனுஷனை என்ன சொல்றதுங்க பக்தனே, நான் நம்பினவனும் எனக்கு வழிகாட்டினவனும் என் பிராண சிநேகிதவனும் எனக்கு விரோதமாக இருந்தாங்க. அல்லேலூயா. யாரங்க? என் கூடவே வந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க, என் கூடவே சாப்பிட்டாங்க, என் கூடவே ஆபத்துக்கு வந்தாங்க. எனக்கு விரோதமாக சொன்னாங்க. தன் புதிகாலை மனுஷன் சோகம் பார்த்தீங்களா? நம்ம ஊர் கூட இருக்கும்போது ஒரு பேச்சு, நம்ம ஊருக்கு தூரம் போகும்போது ஒரு பேச்சு. இது மனுஷனுடைய சோகம். வாசிங்க சங்கீதம் புத்தகம் 146 சங்கீதம் 3 வாசிங்க. சங்கீதம் 146 சங்கீதம் 3 வசனத்தை எழுது. 3 எழுது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதே. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் நம்பாதீங்க. ஏன் நம்ப கூடாதா? அவனுடைய ஆவிப்படியோ அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்த நாளுடைய யோசனை தான் நம்பிக்கை வைக்காதீங்க. யாருமே நம்பிக்கை வைக்காதீங்க. அதான் சங்கீதக்காரர் 7 புத்தகம் 17 அதிகாரம் 5 வசனம் சொல்லி பாருங்க. 7 புத்தகம் 17 அதிகாரம் 7 புத்தகம் 17 அதிகாரத்துல வாசிங்க. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியம். யாரை நம்பிக்கை வைக்கணும்? இந்த உலகத்து வாங்க நீங்கள் நானும் யாரை நம்பி இருக்கிறோம்? என்ன சொல்றாரு? மனுஷன் பிராண சிநேகிதனும் உன் கூடவே இருக்கணும், உன் கூடவே சாப்பிடணும், உன் வீட்டுல சாப்பிட்டவன் என்ன செய்வானா? நமக்கு விரோதமாய் வருவானா? மனுஷோட சோகம் அப்படி. அவர் யோசிப்பா, மனுஷன் நம்பல, அவருக்கு விரோதமாக ஏராளமான கூட்டம் வந்துச்சு, அவர் விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக. ஆனா அவர் செஞ்ச காரியம், பயம் வந்துச்சு. பயம் வந்த போதிலும் அவர் செஞ்ச காரியம் தெரியுமா? ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், ஒருபோதும் அவரை விட்டு விடாத ஆண்டவர், ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறாரா? அவருடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறாரா? பங்கு எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வாசிங்க இந்த மீக அதிகம் 7 அதிகாரம் 5-6 சொல்லுவாங்க. யாரெல்லாம் எப்படிப்பட்டவன்னு சொல்லி அருமையா சொல்லப்படுவாங்க. மீக அதிகம் புத்தகத்துல 7 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டி நம்ப வேண்டாம். மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும் மகன் தன் மாமிக்கு விரோதமாக எழுதுகிறார்கள். மனுஷனுடைய சத்துருகள். மனுஷன் வந்து எப்படி சொல்றான்னு பாத்தீங்களா? அப்படி குணாதிசயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி சோகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்பாதப்பா, சிநேகிதன் நம்பாத. எப்படி சொல்றாரு? உன் வீட்டாரர்களுக்கு என்ன சொல்றது பாருங்க. நாடவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் ஜெபத்துக்கு பதில் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பார்ப்பாங்க, மனுஷனை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பார்கள். நான் மனுஷனுக்கு போன வெட்கப்பட்டு போடுவேன், எனக்கு உதவி எங்க வரலாம்? தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம். ஆலயத்தை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சொல்றேன், அந்த ஊசி கோபுரம் அவளுக்கு நான் போயிருக்கேன். நிறைய மக்கள் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. பிரச்சனை வரும்போது, திரும்ப வரும்போது, பாடு வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை பார்த்து தான் தேட வேண்டும். அல்லேலூயா. உண்மையில பாத்தீங்கன்னா எங்க ஆலயம் இருக்குது. காலை வேலைக்கு போறதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? ஆலயத்துக்கு ஜோடிதான்
அழைப்பு இருக்கிறது, சின்ன பிள்ளை ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் இருந்தா சரி ஆலயத்துக்கு உட்காந்து ஜோம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை ஆஸ்வதிக்கிற ஒரு ஆண்டவர் தான், நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் தான், நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் தான், நம்மளை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆக மனுஷனுஷியாக நம்ம நினைக்கிறோம், இவங்க நமக்கு உதவி சொல்ல நினைப்போம், நமக்கு சாதம் நினைப்போம், நமக்கு ஒரு ஆதரவு நினைப்போம். அவங்க நமக்கு உள்ள மனுஷனாக யோசிப்பா தேவனுடைய சமூகத்தில் வந்து செய்தாரா அந்த 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க. அந்த யோசிப்பா பாருங்க, 3ஆம் வசனம். அப்போது யோசேப்பு பயந்து கர்த்தர் தேவனுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். அர்த்தம் சொல்லுது, அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு சதா தேடப்பட்டார்கள். யூதாவில் எல்லா பட்டணத்திலும் இருந்து கர்த்தரை தேட வந்தார். அல்லேலூயா. அவர் மாத்திர சமூக காத்திருக்கல, எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் தேடுங்க ஆண்டவரை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு பாருங்க. ஆபத்து வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது ஒருபோதும் மறந்துடாதீங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அருமையா சொல்லப்படுறாங்க அந்த நெகேமியா புத்தகம். என்ன சொல்றான்? இந்த நாள் கர்த்தருடைய நாள், துக்கப்படுவோம், துயரப்படுவோம், வேதப்படுவோம், கண்ணீருடைய நாள் அல்ல, கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே. பயந்திருக்கும் போது, பயம் வரும்போது, இந்த காரியம் இப்படி நடக்கும் என்று சொல்லி சோர்ந்து இருக்கும் போது ஆலயத்தை மாத்திரம் மறந்துடாங்க. ஏன்னா நமக்கு ஜெயித்து எடுக்கிற ஆண்டவர், நமக்கு வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நமக்கு ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஆலயத்தை வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அப்படி சமூகத்துக்கு காத்துருங்க. 4 தினத்துல அவர் ஆலயத்துக்கு போறதுனால என்ன நடந்ததுன்னு சொல்லி 4 தினத்துல பார்க்கப்படும். சரிங்களா? யார் மனதால் படிக்கிட்டு கண்கள் ஓடி மனுஷன் நமக்கு விரோதமாய் வருவான். நம்மோடு கூட இருக்கிற மனுஷன், நம்மோடு கூட சாப்பிடுற மனுஷன், நம்ம சாதாரண பேசுற மனுஷன், அங்க சொல்றாங்க, அவன் தான் தன் காலை அமலத்து. நான் யாருக்கு உதவி பண்ணணும், அவன் தான் எனக்கு விரோதமா பேசுறான். நம் நண்பனுக்கு யாரும் சொல்லணும், அவன் தான் எனக்கு விரோதமா சூழ்ச்சி போடுறான். என் கூட ஆழத்துக்கு வந்து எனக்கு குழி தோண்டலாம். மனுஷனுடைய சோகமா தான். ஆனால் ஆழத்தை தேடுற பிள்ளைகள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க பிள்ளைகள், அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை உறுதியா பற்றின பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தமிழ் ஒருபோதும் நம்மளை கைவிடாத ஆண்டு, ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டு. அவர் ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திர பிள்ளைகள், அவருடைய ஆழத்தை தேடுற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத. பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, நம்மளை பயப்படுத்தக்கூடிய காரியம் வரும்போது, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரை நோக்கி பாருங்க. சொல்லுகிறாரு, எனக்கு ஒத்தாசவன் பர்வத்தீராக என் கண்கள் எடுத்து வானத்தில் பூமி உண்டாகல கர்த்தர் எனக்கு ஒத்தாசவரையா. நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரம். யார் நமக்கு உதவி செய்கிற உலகத்தை யாருமே அதான் சொல்றேன், மனுஷனா நம்பிக்கை வைக்கிறவர் அவன் சபிக்கப்பட்டார். மனுஷன் சார்ந்து இருக்கணுமா? எனக்கு ரொம்ப உதவி பண்ண சொல்லி இருக்கணுமா? இவங்க என் காலத்தை இவங்க கைவிடுவாங்க செய்வது நம்பிக்கொண்டு இருக்கணுமா? வேத சொல்லுது, ஸ்நேகித நம்பாத, வழிகாட்டி நம்பாத, யாரையும் தொடர்ந்து நம்பாத. மனுஷன் நம்பிக்கை வைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்றைக்கு அவருடைய ஆவி பிடித்து போயிடுவான். எல்லா யோசனைகள், எல்லா நம்பிக்கை அப்படியே அற்று போகும். அந்த கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, அவரை தேடும் போது, உண்மையாக பற்றி கொள்ளும் போது அப்படி சமூகத்தோடு பிள்ளைகள் ஏன் ஆலயத்துக்கு வரலையா? என் ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் மிகுந்த சமாதானம் கர்த்தர் காத்திருப்போம். உண்மை நம்பி உங்கள் பாதம்
உள்ளத்தை பார்ப்பான், நீ இதத்தை பார்க்கிற ஆண்டவரப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆராய்ந்து அனுபவிச்சிருக்கிற ஆண்டவர்களுடையப்பா. எந்த நோக்கத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு, அப்ப எந்த தேவைகளோடு சமத்துவம் இருக்கிறாங்களோ ஆசிரியத்தை அனுப்ப முடியாது. வந்த பிள்ளைகள் அந்த மாற்றிப்போது அப்படி உங்களுடைய ஆழத்தை நன்மையினாலும் உங்களுடைய ஆழத்தை சம்பளத்தால் நெருப்ப முடியாது. இப்படி சமூகத்திலிருந்து இந்த இரவு பிரவேசிக்கப்படுவாப்பா. தகப்பனே, பகல் முழுவதும் எங்க கூட இருந்தீங்கப்பா. எங்களை காண்கிற ஆண்டு வருஷம் இந்த இரவு பிரவேசிக்கு முன்பாக எங்களை அணிந்து வச்சிருக்க முடியாது. இந்த இரவுக்குள்ள குறைகளோடு, குற்றங்களோடு, மீறலோடு, பாவத்தோடு இந்த இரவு பேசக்கூடாதா? ஏன்னா இந்த இரவுல உடைய வழி இருக்கும் என்றால் உடைய வழிகளில் கைவிடப்பட்டவர்களை காணப்படாது. தகப்ப துச்சம் பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னித்து எங்களை கலைப்படுத்தப்படுது. எங்க கிராமத்தில் ஜனங்கள் செய்த ஒவ்வொரு குறைகள், குற்றம், மீறல், பாவம் எல்லாற்றையும் மன்னித்து எங்களை கலைப்படுத்தப்படுத்தி இந்த இரவு பேசிக்கிற செய்ய நம்முடைய கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்தும் கிரிகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகள் விஷ கிருமிகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து 4 முக்களையும் இப்படி தூதவிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி வார்த்தை சொல்லுதப்பா. கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரைக்க சொன்னவர்களா எங்க திருச்சபை பிள்ளை மேல, அப்ப எங்க கிராமத்து மேல நீங்க பிரிய வைங்கப்பா. சுகவிடத்தோடு பலவிடத்தோடு பிள்ளை மேல பிரிய வைங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல், எத்தனை வியாதியில பலவிடத்து சுகவிடத்துல அப்பா தவித்துக் கொண்டு இருக்காங்கப்பா. வியாதி நிமித்தம், பல நிமித்தம் எத்தனை பேர் சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. சாப்பாடு இருந்தும் சாப்பிட வாங்கினாலும் எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா. ஒரு பிள்ளை பசியோடு பட்டியோடு கொடுக்கக்கூடாது, சாப்பிட முடியாம சாப்பாடு இல்லாம கொடுக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வேண்டியப்பா அப்பா ஆதாரத்துக்கு போஜனத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறேன், நல்ல சுகத்தை வளர்த்து கொடுத்து நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. துன்பங்களோட பேசுங்க அப்பா. எங்க மூலமாக, எங்க திருச்சபை மூலமாக, எங்க கிராமத்து ஜன மூலமாக என்னென்ன திட்டத்தை வச்சிருக்கப்பா, அந்த திட்டத்தை எங்க சப்பனமா பேச முடியாது. ஜெபிக்கிறேன், சமூகத்திலிருந்து இந்த இரவு பேசிக்க போறப்பா. இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால் உடைய வருகை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த இரவுல உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகாலையில இந்த துதிக்கும் துதியோட இருந்த உடைய சமூகத்தில் நிற்கத்தக்க எங்களை தகுதிப்படுத்தும். நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தர் சகல நன்மைகளும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவ